ராம், இவள ஊருக்கு கூட்டிட்டு போன நான் சொல்லவே இல்லையே. இல்ல சித்தி, நானும் ஒன்னும் சொல்லல. அவளே ரெடி ஆயிட்டு என் கூட வந்துட்டா. எந்த தைரியத்துல நீ ரெடியான? இல்ல, இவங்க ஊருக்கு தனியா போறாங்க, அது நல்லா இருக்காதுல்ல, அதான் நான். சரி, நீ கார்ல போய் உட்காரு. போ. வா. ராம், நல்லா கேட்டுக்கோ. போகும்போது தேவையில்லாம அவ கூட பேசாத. ஏதாவது சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுவா. எதை சொன்னாலும் காதுல வாங்காத. தேவையில்லாம காஃபி சாப்பிட்றேன், டீ சாப்பிட்றேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாரு, முக்கியமா அங்க தங்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் கேட்காத. வெட்னஸ்டே மேரேஜ் ரிசப்ஷன் சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துரு. சரிங்கப்பா. எனக்கு ஒண்ணும் புரியல. சீதாவை ஏத்துக்கிட்டீங்க, ரிசப்ஷனுக்கு நாளும் குறிச்சிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இவ்ளோ கண்டிஷன்? மீரா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்? ராம் என் அண்ணனோட பையன், எல்லா சம்பந்தமும் எனக்கு இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் எதுவுமே கேட்கறது இல்ல. மகா, ஏன் எப்ப பார்த்தாலும் அவளோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்படியா? அப்போ ஏதோ இருக்கு. ஒண்ணு இல்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது அம்மா அது மட்டும் ஞாபகம் இருக்கு. இந்த பாலத்துக்கு ஏதாவது கதை இருக்கா? அதுக்கு தானே பாஸ் நிறுத்த சொன்னேன். இந்த ஒத்த பாலத்துல யாரும் தனியா வரமாட்டாங்க. ஏன்? இங்கன ஒரு அக்கா தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு ஆவி ஆயிட்டாங்க. அதனால யாராவது இந்த பக்கம் தனியா போனா அவங்களுக்கு புடிச்சு தண்ணியில அமுக்கிடுவாங்களாம். ஐயோ,
கேட்கவே பயங்கரமா இருக்கே. ஆ, இப்போ மணி வேற 12 ஆயிடுச்சு. இந்த டைம்ல தான் இந்த இந்தாங்க உங்க செல்போன். போகும்போது தேவையில்லாம அவன் கூட பேசாத. அந்த மாங்காய் ஓனர் கிட்ட மாட்டி இருந்தோம், மண்டை உடைஞ்சிருக்கும். ஐயோ, லைஃப்ல நல்ல விஷயம் எவ்வளவோ இருக்குல்ல, நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? உங்களுக்குள்ள நிறைய ஏக்கம் இருக்கு. ஆ, எப்படி சொல்ற? எனக்கு பிடிச்ச நேரம் சிவப்பு, எனக்கு பிடிச்ச சாப்பாடு புட்டு, எனக்கு பிடிச்ச மியூசிக் புல்லாங்குழல், எனக்கு பிடிச்ச தின்பண்டம் முறுக்கு, எனக்கு பிடிச்சது குச்சி ஐஸ், எனக்கு பிடிச்ச சாமி எங்க ஊரு முத்தாரம்ம. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்களா? இது எல்லாமே எங்க அப்பா அம்மனுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்க வீட்ல யாருக்காச்சும் தெரியுமா? தெரியுமா பாஸ்? போலாம், டைம் ஆயிடுச்சு. வா. வா. சரி. வாங்க. வாங்க வாங்க. மாப்பிள வாங்க வாங்க. இங்கன உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள. அட உட்காருங்க. மாப்பிள இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடும். நீங்க குளிக்கணும்னு சொல்லுங்க, வெந்நீர் போட்டு வைக்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அங்கிள். மோர் குடிக்கீங்களா? மோர் வேண்டாம். அட தாளிச்ச மோர் நல்லா இருக்கும். இல்ல இருங்க, நான் போய் கொண்டாறேன். அங்கிள். என்ன மாப்பிள? அன்னைக்கு அங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி அங்கிள். பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி அங்கிள் எதையுமே மனசுல வச்சுக்காம இவ்ளோ கேஷுவலாவும் அன்பாவும் உங்களால நடந்துக்க முடியுது? மாப்பிள அது பொண்ணை பெத்த அப்பாவுக்கு உண்டான பொறுப்பு. மாப்பிள பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு நம்பி ஒப்படைச்சிருக்கோம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஜோசியர
ரொம்ப நேரமா பஞ்சாங்கத்தையே பார்த்துட்டு நடக்கீங்க. பட்டுன்னு பார்த்து சொல்லுங்க. இவரு சொல்லுதுக்குள்ள ராத்திரி ஆயிரும் போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கால நேரம் எல்லாம் சரியா கணிச்சு பார்க்க வேண்டாமா? அப்படியா? சரி பாருங்க. அதுக்காக இம்புட்டு நேரமாவா? சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க சோசியரே. இந்த பாக்க ஐயா, இன்னைக்கு அற்புதமான நாளுங்கய்யா. எல்லா கிரகமும் ஒன்னா கூடி நிக்குதுங்கய்யா. இன்னைக்கு கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்தா 10வது மாசம் இந்த வீட்டுல குழந்தை சத்தம் குவா குவான்னு கேக்குங்கய்யா. நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கிய? எனக்கும் சீதாவுக்கும் மேரேஜ் ரிசப்ஷன் வைக்க எங்க சித்தி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படியா? நெசமாவா? ம் ஆமா. அது சரி. அவ்வளவு பிடிவாதமா இருந்த சித்தி எப்படி ரிசப்ஷன் வைக்க ஒத்துக்கிட்டா? ஐயோ, அது ஒரு பெரிய கதைங்க. கதையா? என்ன கதை? சித்தியோட ஃப்ரெண்டு மாதங்கி ஆண்டி அமெரிக்கால இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்த நாள் அன்னைக்கே வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. Come here. Come. பெக்யூலியரா இருக்கா? யார் இவ? அது வந்து இவ எங்க ஃபேமிலி தையக்காரி. கிழிஞ்சு போன ட்ரெஸ் தச்சு கொடுக்கிற வேலைக்காரி. ஓஹோ, கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? நாங்கெல்லாம் பண்றது இல்ல, தூக்கி அப்படியே வீசிடுவோம். 2 கிட்ஸும் நார்மல் டெலிவரியா? ஆபரேஷன் தான். இல்ல, கிழிஞ்சா யூஸ் பண்ண மாட்டேன் தூக்கி வீச்சிடுவேன்னு சொல்லுதியல. அப்போ உங்க வயித்த கிழிச்சு தானே தைச்சிருப்பாங்க. உங்க வயித்த மட்டும் வச்சுக்கிட்டு பிளைட்ல சுத்துறியலே, அச்சிங்கமா இல்லையான்னு கேக்க. எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான். அம்மா, நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடுறிய? முடிச்சிட வேண்டியதானே. லேட் பண்ணாதியம்மா. சரி இரு, நான் வரேன். அம்மா, அப்படி என்ன நல்ல காரியம்? உனக்கு தெரியாம நடக்க போகுது சொல்றேன். சரி சரி, மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுப்போம். சரி பெரியவங்க, நீங்க எல்லாம் சொல்லுதீங்க. அம்மா சரி, விருந்து ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்கட்டும். ஏம்மா பூர்ணிமா, அம்மா அந்த ரூம் சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி வை. விருந்து முடிஞ்ச பிறகு பஜாருக்கு போய் பல இனிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா ஜோசியரே? அக்கா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்களேன். சரிங்க. மாப்பிள்ள வராரு. என்ன மாப்பிள்ள வந்துட்டாரு? சொன்னோம்ல. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, சாப்பிட வேண்டாமா? எங்க போனீங்க? இல்ல, பக்கத்துல தான். என்னங்க, ஏன் போனே எடுக்கவே இல்ல? அது இல்ல, நான் வந்து ஏய், அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, உள்ள கூட்டிட்டு வாடி. ஆமாடி, உள்ள கூட்டிட்டு வா. வாங்க. அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வை. மாப்பிள்ள வந்துட்டார்ல. சரிண்ணே.
எதுக்கிட்டு இங்க வந்தா? எப்பா அக்கா பாவம்பா, நம்ம மதுப்பா, உள்ள கூப்பிடலாம். சீதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரப்படாது. அவளை எப்பவோ தலைமொழிட்டேன். எப்ப நீ வீட்டு படிய தாண்டுனியோ அப்பவே உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போயிடுச்சு. போடு இங்க இருந்து. அவள இந்த விஷயத்துல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன மன்னிச்சுடுங்க ப்ளீஸ். எல்லாம் இங்க பாரு, உள்ள ஆசைப்பட்டு வந்துட்டான்ல, ரொம்ப தான் பண்ற. உள்ள கூப்பிடு. ஏம்மா, என்ன கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். அப்படியே அம்மிக்கல் எடுத்து தலையில எரிஞ்சிருவேன். இவன் வார்த்த புடிச்சா புடிச்சதுன்னு பேசுவான். அம்மா, இந்த மானங்கட்ட ஜென்மங்க வீட்டுக்கு வர்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. எப்பா ஏன் கத்துறிய? அதான் எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சுல. என்னம்மா முடிஞ்சது? என்ன முடிஞ்சது? முன்னாலெல்லாம் நான் ஸ்டேஷன்ல எப்படி இருந்தேன் தெரியுமா? இப்ப நான் எப்படி இருக்கேன்னு வந்து பாருமா, உனக்கு அப்பதானே புரியும். அதெல்லாம் யாரால? எல்லாம் இவளால. போலாம் மது, இதுக்கு மேல இங்க இருக்கணுமா நீயே முடிவு பண்ணு. காதல விழலையா போன்னு சொல்லுதம்ல. அங்கிள், சூர்யாவும் மதுவும் இங்க வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அவங்கள கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன் மாப்பிள்ள, ஏன் இப்படி பண்ணீங்க? இவளுக்கு கூட பிறந்தவளை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இவளை எதுக்கு கூப்பிட்டீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் நான் காரணமாயிட்டேன். அதுவும் இல்லாம இவங்களை இங்க கூப்பிட்டதே நான் தான். சோ இவங்களை நீங்க உள்ள விட்டாதான் நாங்க வீட்டுக்குள்ள வருவோம். இல்லனா நாங்களும் கிளம்பிடுவோம். நீ பாருங்க, எங்களுக்காக நீங்க எதுக்கு போறீங்க? நாங்களே போறோம். நீங்க போனாலும் நாங்க போயிடுவோம். ஆமா, அக்காவையும் அவங்களையும் விருந்து சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். இல்லனா நாங்களும் அப்படியே கிளம்பி போயிடுவோம். இது முத்தாரம்மா மேல சத்தியம். ஏம்மா, சூப்பரா இருக்கு. சாப்பிடு. என்னப்பா ராஜசேகரே, விருந்து அமக்கலப்படுத்திட்ட. மாப்பிள்ள விருந்து சாப்பிடணும்ல. அக்கா சாப்பிடு. ஏப்பா சேகரே, நாங்கெல்லாம் எதுக்கு 2வது பதிக்கு உட்காந்துருக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடியா இருக்கு. பூர்ணிமா, மாப்பிளைக்கு எலும்பு கறி அள்ளி போடு. நல்லா அள்ளி சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஏய் பூர்ணிமா, உனக்கு என்ன பைத்தியம் கத்தியும் முடிச்சுட்டா? மாப்பிள்ளன்னு சொல்லுத, நீ யாருக்கு போடுத? சித்தி, 2 பேரும் மாப்பிள்ளைங்கதான். சொல்ல போனா அவங்க தான் மூத்த மாப்பிள்ள. அவங்களுக்கு முதல்ல போட்டு அதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு போடணும். என்னங்க, நீங்களும் வந்தா இவங்க எல்லா கூடயும் சேர்ந்து சாப்பிடலாம்ல? நான் பங்காளிங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்க முதல்ல மாப்பிள்ளை கவனிங்க. சூர்யா ப்ளீஸ், அவங்களுக்காகவும் சீதாக்காகவும் கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். டென்ஷன் ஆகாத. சாப்பிடுங்க.
உங்க அப்பா எப்படி என்ன அவமானப்படுத்துறதுக்கு தான் நீங்க வரணும்னு எனக்கு கூட்டம் இல்லையா? சூர்யா ப்ளீஸ். அங்கிள் ஏதோ கோவத்துல பேசுறாரு, கண்டுக்காதீங்க. நான் அமைதியா தானே இருந்த தென்னரம். அவர் வேணும்ட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காரு. சூர்யா ப்ளீஸ். என்ன எதுக்கு திட்டிட்டு இருக்க? உனக்காக தானே வந்தேன் நான். இவ்வளவு நேரம் உனக்காக தானே பொறுமையா இருக்கேன். பொறுமைக்கு எல்லாம் இருக்குடி. கோச்சுக்காதிய. எங்களுக்காகவும் மதுக்காகவும் எதையுமே மனசுல வச்சுக்காதிய. சாப்பிடுங்க. அங்க மாப்பிள்ள கை கழுவி விட்டு தொடக்க துண்டு இல்லாம தவிக்காரு. நீ இங்க துண்டு எடுத்துட்டு போ. எங்கடி போற? அக்கா அவ வருவா. இந்த இத புடி. மாப்பிள்ளை கொண்டு போய் கொடு. ஓடிங்கறல போ. செல்வி அக்கா. சூர்யா வா போலாம். இல்ல வேணா மாமா கிட்ட பேசவா? வேணாம் சீதா. அவங்க கோவத்தை அணிஞ்சதும் நானே பொறுமையா எடுத்து சொல்லிக்கிறேன். சீதா, நடந்ததெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத. அக்கா, நான் எப்படிக்கா கவலைப்படாம இருக்க முடியும்? அதுக்கு இல்ல சீதா, இவ்ளோ நாள் கழிச்சு உன் புருஷ வீட்டுல ஏத்துக்காம இருந்து இப்பதான் ரிசப்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல நீ கவலைப்படக்கூடாது சீதா. என் பிரச்சனையை விடு, அது இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நீ ரொம்ப மாறிட்டக்கா. எவ்வளவு பொறுப்பா பேசுற தெரியுமா? இல்ல சீதா, நான் உன்னை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். விளையாட்டு பொண்ணா இருந்த நீ மகாலட்சுமி மனசே மாத்திட்ட. நீ நல்லா இருக்கணும் சீதா. நாம எல்லாருமே நல்லா இருப்போம்க்கா. நம்ம கும்பிடுற அந்த முத்தாரம்ம நமக்கு துணையா இருப்பா. சீதா, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இங்க வாமா. வரேன்ப்பா. அக்கா, அப்பா கூப்பிடுதாக. நான் அப்புறமா பேசுதேன். சரி சரி, ஓகே. பாவம், என்னால சீதா ரொம்ப கஷ்டப்படுற. நாங்க போயிருக்கவே கூடாது. தாயே முத்தாரம்மா, சீதாவுக்கு நீதான் துணையா இருக்கணும். இப்போ நான் மாட்டிட்டு தவிக்கிறேன்.
போலாமா சீதா? இப்ப கிளம்புனாதான் நம்ம விடியறதுக்குள்ள அங்க ரீச் ஆக முடியும். இப்படி அவசரமா கிளம்பணுமா? ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போயிடலாம். நைட்டு தங்க கூடாதுன்னு சித்தி சொல்லிருக்காங்க. தண்ணி கூட தான் குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க விருந்தே சாப்பிடலையா? அப்புறம் என்ன? அது வந்து உமா உமா கொஞ்சம் இங்க வா. என்ன போன் அடிக்க பாரு, எடுத்து யாருன்னு பாரு. சரி. அக்கா அக்கா மாமா போன் அடிச்சிட்டு இருக்கு. ஏய் யாரடி? ஐயோ ஸ்டேஷன்ல இருந்தா போன் பண்றாங்க போல. எம்பிட்டு வேலை இருக்கு, முதல்ல ஆஃப் பண்ணு. அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் காலையே கட் பண்ணிட்டான்? திரும்பவும் ட்ரை பண்ணு. ஸ்டேஷன்ல இருந்தா கூப்பிடுவாங்க. இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா ஓடி போயிருவாரு. எப்ப பாரு வேலை வேலைன்ட்டு ஓயாம போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் வேலையோ, அப்புறம் பாத்துக்குவாரு, விடு. ஸ்விட்ச் ஆஃப் வருது. எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ராம் என்னோட போன் எடுக்கல, சீதாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப இந்த ஆளு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான். எல்லாரும் என்ன முட்டாளாக்க பாக்குறாங்க. நான் விட மாட்டேன், விட மாட்டேன். மகா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? போ, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. போ. பாரு, நல்லா இருக்கா? பார்த்து சொல்லுடி. இது சரியா இருக்கா? வாய திறந்து சொல்லுடி. ஐயோ கொஞ்சம் சிரிய. என்ன சொல்லுதீங்க மாப்ள? சம்மந்திக்கு என்னாச்சு? ஐயோ எப்படி மாப்பிள்ள அடிபட்டுச்சா? டீடைல்ஸ் தெரியல ஆண்டி, ஆனா தலையில பலமா அடிபட்டு இருக்கு. உடனே என்னையும் சீதாவையும் கிளம்பி வர சொன்னாங்க. நாங்க கிளம்புறோம். வாசி. டாக்டர், சித்திக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு, நீங்க உள்ள போய் பாருங்க. சித்தி, சித்தி, சித்தி. எடே, அவ மயக்கத்துல இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போனதும் சொல்லிட்டு கிளம்பி வானதான அனுப்பிச்சோம். சித்திக்கு எப்படி அடிபட்டுச்சு? மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டா. எல்லா டென்ஷனும் உன்னால தான்டா.
ஹேய், உங்க வீட்ல இருக்கிறவங்கள கூப்பிட போனியா இல்ல விருந்து சாப்பிட போனியா? இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா மகா நம்மளை எல்லாம் விட்டு மேல போய் சேர்ந்திருப்பா. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். இதெல்லாம் உண்மைதானா இல்ல சாந்தி முகூர்த்தத்தை கெடுக்கிறதுக்காகவே இப்படி பண்ணாங்களா? சித்தி அங்க ரெஸ்ட் எடுக்கறாங்க. இப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. என்ன சிரிப்பு? இப்பதான் ஏதோ பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்த சித்தி என்னதோ அப்படியே தொட நடுங்குற. இப்படி பயந்து பயந்து வாழ்றதுக்கு பேசாம நீ ஊருக்கே போயிடலாம். போவதான் போறேன். போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க பண்ண போற ஃப்ராடு தனத்தை ராம் கிட்டையும் சீதா கிட்டையும் சொல்லிட்டு தான் போவேன். சீதாவோட அக்கா மதுமிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவ புருஷனை பிரிச்சு ராம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போடுறீங்கல்ல, அது தப்பு இல்லையா? டேய், பிளான் பண்ணும் போதெல்லாம் கூட தானே இருந்த. அது இப்படி தண்ணி அடிச்சா மட்டும் தலைகீழ மாறிடுற. ஆமா, தண்ணி போட்டாதான் உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளில வருது. மகா என்ன சொன்னாலும் நீயும் அண்ணனும் மாடு மாதிரி தலையாட்டுறீங்கல்ல, இது கேவலமா இல்ல? அண்ணன் சொன்ன கேளுங்க, நீங்க போய் தூங்குங்க போங்க. நடக்க போற கல்யாணத்தை ராம் கிட்டையும் சீதா கிட்டையும் சொல்லாம நான் தூங்கவே மாட்டேன். ராம் கத்தாதீங்க. ராம் வா 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 வா. என்னாச்சு? என்னாச்சுன்னா நீ பண்ண வேலைக்கு தூக்கம் வராம தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும். மனசு வலிக்குதுடா. டேய், உன்னை வளர்த்ததுக்கு மகா ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்ல மாட்டுக்குட்டியோ வளர்த்துருக்கலாம்டா. அவ உன்னை வளர்த்த பாவத்துக்கு ரத்தம் சிந்த வச்சுட்டல, இதுல உனக்கு சாந்தி முகூர்த்தம் வேற. ராம், டேய் டேய், நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. பேசுறேன், நான் பேசுவேன். ராம் கிட்ட ஒரு உண்மைய சொல்லியே அவன். புரியலையே. அம்மா முத்தரம்மா, என் தாலிக்கு எதுவும் ஆக கூடாது. முத்தரம்மா, என்ன கனவு இது? ஹலோ, சொல்லுங்க மேடம். புதன்கிழமை சென்னையில ரிசப்ஷன் வச்சிருக்கேன். நீயும் மதுவும் கண்டிப்பா அதுக்கு வரணும். ஐயோ, விருந்துக்கு போய் அவமானப்பட்டதுல சூர்யா வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்கா மேடம்.
அவெல்லாம் வரமாட்டான் மேடம். ஏய், நான் அவனை கூப்பிடல, உன்னையும் மதுவையும் மட்டும்தான் கூப்பிட்டேன். சூர்யா சொல்லாம மது என் கூட எப்படி மேடம் வருவா? ஏய், அவன் பெர்மிஷன் யாருக்கடி வேணும்? மதுவை நீ கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். எப்படி மேடம் என்னால கூட்டிட்டு வர முடியும்? அதெல்லாம் வருவா, நான் சொல்ற மாதிரி நீ செய். புரியுதா? சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன். அக்கா இருந்தா உனக்கு எப்படி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்களோ அதை விட அழகான ஒரு பொண்ணா பார்க்கணும்னு நான் நினைச்சேன். எவ்வளவோ அழகான பொண்ணுங்களை பார்த்தும் சாட்டிஸ்பாக்சன் ஆகாத போதுதான் மதுமிதாவை பார்த்தேன். என்னோட இல்ல நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேறாம தான் போயிடுச்சு. மது அளவுக்கு சீதா அழகு இல்ல. சீதாவுக்கு படிப்பும் பெருசா இல்ல, புத்திசாலித்தனம் சுத்தமா இல்ல. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, இங்கிதம் இல்ல, நாகரிகம் தெரியல, 4 வார்த்தை நல்லா பேச கூட தெரியல. ஆனா ஒண்ணு ராம், இந்த எதுவுமே இல்லைனாலும் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. இனிமே தாண்டி சீதா என் ஆட்டத்தையே பார்க்க போற.